ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. இந்தியா பாகிஸ்தானிடையே அதிகரித்த பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது பிரதமர் மோடி, பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டால் வலுவான பதிலடி கொடுக்கப்படும், அதன் விளைவுகள் மோசமானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளையும் அவர்களின் முகாம்களையும் அழிப்பதையும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ஆயுதப்படைகள் செய்திருக்கின்றன. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துடன் தொடர்புடையது. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்கும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தமும் நிறுத்தி வைக்கப்படும். பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. பாகிஸ்தான் சுட்டால் நாங்களும் சுடுவோம், தாக்கினால் தாக்குவோம். பாகிஸ்தானின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பதிலடி கொடுப்பதில் புதிய பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இனி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது பற்றி பாகிஸ்தான் பேசினால் இந்தியாவும் பேச தயார். காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை திரும்ப பெறுவது மட்டுமே மீதமுள்ளது. இந்த விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா ஏற்காது என பிரதமர் மோடி தெரிவித்ததாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.